ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து டவுன்ஷிப் விளாட போகிறேன். அங்கே டவுன்ஷிப் விளாடலாம். ஒரு எத்தனை லெவலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தயாராக போயிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்ன கேம் விளாடலாம்னா இப்போதைக்கு ஒன்று இது விளாடலாம். பஸ் மினிட் ரெண்டு ஆடலாம். இப்போதைக்கு பஸ் மினிட் இந்தோனேஷியா விளாடலாம். ஸோ அங்கே விளாடுவோம். ஸோ நான் வீடியோவுக்கு நான் நிறைய பேர் லைக் பண்ண பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானும் ஆன் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடல, டெய்லி போடலாம். நீங்கள் நான் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மோடை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு சாயங்காலம் போல் அப்லோட் பண்ண கமெண்ட்டில் இந்த மோடு மூலமா எப்படி இந்த பஸ் எடுத்தேன்னு உங்களுக்கு நான் எனக்கு லிங்கோ இல்லை அந்த ஆப்போட பேர் நான் வந்து கமெண்ட் செக்ஷன் சாயங்காலம் போடுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நெட்டு தான் தேவை. நெட் இல்லாமல் நம்மளும் இந்த மாதிரி மோடு ஏற்றி விளாடலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா கேரியர் மோடு கூட நீங்கள் வந்து இந்த மோட் பஸ்ஸை கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் அந்த மல்டிப்ளேயரில் வந்து எடுக்க முடியாது. சொன்னால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காப்பீஸ் தான் நம்ம போய் போயிடுச்சு. ஆடியவான மழை போய் வச்சு நம்ம கவர்மெண்ட் நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும். இன்னும் நம்மளை போட்டு செய்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நீராக அடிக்கணும். இருக்கும் வாட்டருக்கு வந்துட்டு அங்கே பிடிச்சிதான் முடியும். ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள். பார்க்கலாம் சொன்னாங்க நம்மளோட பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லைவ் பண்ணலான்னு இருக்கேன். நேற்று ஆரம்பிச்சிருக்கனால எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம போஸ்டிங் பண்ணலாம். சொன்னால் நம்ம அமாங்கஸ் லைவில் விளாட்லாம். நான் அந்த கோடை வந்து அந்த டைம் சொல்லுவேன். நீங்கள் என்ட்ரு பண்ணி விளாட்லாம். ரொம்ப நல்லா இருக்கு. $55% தான் இருக்கு. $120க்கு மேலே போயிட்டுருக்கேன் கைஸ். போயிடலாம்.
கேப் எடுத்து முடிச்சுட்டு போயிருந்தோம். ஃபோட்டோ எடுத்துட்டு காசு கேட்க மாட்டாங்க. இதுதான் போகணும். 85% வந்து கேரிஸ் அவார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டுன்னா இந்த ஒரு சேலஞ்சுக்கு தான் இதுக்காக ட்ரை பண்ணுறேன். அது ஒன்று வந்து நியூஸ் வந்து green screen working. எங்கே கொண்டு போகுதுன்னு தெரியும். இந்த பஸ் வந்து சைடில் அப்புறமா ஸ்டாண்டிங் ரூல்ஸ் சொன்னாங்க. இதுலேயே நம்ம போகலாம். ஆனால் இந்த பஸ் அதுக்கு பஸ்ஸாக வந்து ரெண்டு பஸ் இருக்கும். அவங்க வந்து சொன்னால் இருக்காது முடியும். வந்துட்டேன். கொஞ்சமா அவ்வளோதான் பர்சன்டேஜ் வந்து கீழே குறைஞ்சிருக்கு. சரி ஓகே இப்போ ப்ளே ஆஃப் சுட்டுட்டு நடைபெறதுக்கு நேற்று ஆர்ஆர் விசஸ் எல்எஸ்டி மேட்ச் பார்க்கல. பார்த்துட்டு கலந்து போயிட்டு டிவியில் தான் பார்க்குறேன். 85% வந்து போடவே எனக்கு யார் ஜெயிச்சாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சீரியஸாக நான் பார்க்கல. கமெண்ட்டு கண்டி சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கல. ஒரு வேளை யார் ஜெயிச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி கேகேஆர் விசஸ் எம்ஐ. இன்றைக்கி கேகேஆர் ஜெயிச்சிங்கன்னா ஒரு 80% அமைக்கலாம். ஆனால் வந்து இப்போ 2வது மேட்ச் ஐபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு அப்புறம் மேட்ச் பிசிஎஸ்ஆர் எடுத்தது கேகேஆர் விசஸ் எம்ஐ தான் வந்துச்சு. அப்போ எம்ஐ ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ எம்ஐ கொஞ்சம் ஃபார்மில் இருக்காங்க. பஞ்சாப் வந்து வீழ்த்தினாங்க. ஒரு பஞ்சாப் வீழ்த்தினாக்க நம்ம யாருனாலும் வீழ்த்தலாமான்னு தெரியல. பஞ்சாப் வந்து இப்போ 13 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. இன்றைக்கி கேகேஆர் ஜெயித்தாங்க. அவங்களும் 13 பாயிண்ட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு 5th பிளேஸ் இல்லை 4th பிளேஸ் வர்றதுக்கு போயிட்டுருக்கு. 2 எடுத்துக்காட்டினா இந்த கேகேஆர் 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுனா 15 பாயிண்ட்ஸ் எடுத்து குவாலிஃபை இருந்தாங்க. தாராள ஜெயிச்சிருந்தாங்கன்னா கேகேஆர் வந்து குவாலிஃபை பண்ணி இன்னைக்கும் ஜெயிக்கணும். வரப்போகிற லாஸ்ட் டிசி மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான் சீட்டில் வாங்கினாங்க. சீட்டில் வந்து ப்ளே ஆஃப் வந்து வெளியிட்டாங்க. சிஎஸ்கே அக்காசியாக கம்பேர் கொடுக்கணும். தோனி வந்துட்டு விளாட மாட்டாங்க. அதான் வந்து எல்லா
சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிடிச்சிருக்காங்க. சரி இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஓகே வந்துட்டோம். சரி முடிச்சுக்கலாம். சரி நான் பார்க்கலாம் வச்சுருக்கோங்க. நான் ஏதாச்சும் வரும் நீங்கள் முடிச்சுக்கலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சரி இப்போ மறுபடியும் நான் உங்களுடைய நான் உங்கள் மீ ஒன் அண்ட் ஒன் கிராண்ட் மீ